ஓடிவா. பற்று அறுக்கவே பாதை கண்டாயா முருகா, பற்று அறுக்கவே பாதை கண்டாயா. பேராசை கொண்டு பின்னால் மறைந்து போனாயே மனிதா, மண்ணிலே நீ மகிழும் ஜோதி மனதிலே நின்று பேசி ஓடிவா. பாச பிணைப்பிலே நல் இரவும் பகலுமே நேயமுடன் நோன்பிருந்து பாடுபட்டாயே ஐயா. பாச பிணைப்பிலே நல் இரவும் பகலுமே நேயமுடன் நோன்பிருந்து பாடுபட்டாயே. நேர்மை மறந்து நீ பிணியை அண்டியே மரணத்தோடு மண்ணுலகில் மறைந்து போனாயே மனிதா, மண்ணிலே நீ மகிழும் ஜோதி மனதிலே நின்று பேசி ஓடிவா. மண்ணிலே நீ மகிழும் ஜோதி மனதிலே நின்று பேசி ஓடிவா. வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, அட்சர முருகனுக்கு, அறுபடை வீடோனுக்கு, ஆனந்த முருகனுக்கு, சித்தர் பெருமக்களுக்கு, நவகிரகங்களுக்கு, அன்னதான பிரபுக்கு, அன்னதான ஈஸ்வரருக்கு, அன்னதான கங்காதேவிக்கு, நலாயினி அம்மைக்கு, யசோதா தாயாருக்கு, வணக்கம். இன்று காண்பது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள பாக்மாப்பேட்டை பங்களாமூடு அருகில் உள்ள அஷ்டபூஜை காளியம்மன் பீடாதிபதி அருண்சாமி அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வை காண்போம். அன்போடு அழைக்கிறது நம்முடைய ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனல். 9/5/2024 வியாழக்கிழமை அன்று அஷ்டபூஜை காளியம்மன் பீடாதிபதி அருண்சாமி அவருடைய பிறந்தநாள் விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த விழாவிலே பல்வேறு கிராமங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும், ஆந்திரா மாநிலத்தில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து அவருக்கு மாலை மரியாதை, கேக்கு, ரூபாய் நோட்டு மாலைகளெல்லாம் அணிவித்து அவரிடத்திலே வாழ்த்து பெற்றனர். நல்ல உள்ளம் படைத்த போலூருக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிலே ஆன்மீகவாதியாகவும் சமூக ஆர்வலராகவும் சமூக தொண்டாகவும் கொடுக்கின்ற நல்ல உள்ளம் படைத்த இந்த மகானுக்கு நீளோடி பல்லாண்டு காலம் வாழ்க என நம்முடைய ஆறுபடை முருகன் ஆன்மீக சேனல் வாழ்த்துகிறது. இந்த விழாவிலே ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு காலையிலே பொங்கல், வடை, சாம்பார் வழங்கப்பட்டது. பகலிலே வருகை தந்த பக்தர்களுக்கு அனைவருக்கும் 10 வகையான அறுசுவை சைவ உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு 500 பேர்பட்ட மக்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது. அருகில் உள்ள கிராமங்கள் ஓக கிராமத்திலே சென்று அருண்சாமி அவர்கள் அங்கே முத்துமாரியம்மன் ஆலயத்திலே சிறப்பு பூஜையிலே கலந்து கொண்டு அந்த பகுதியுடைய ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை வழங்கினார். மற்றும் பாக்மாப்பேட்டை கிராமத்தில் இருக்கின்ற
கிராம மக்களுக்கும், கஸ்தம்பாடி கிராம மக்களுக்கும், சங்கனம் கிராம மக்களுக்கும், போலூர் கோவிந்தசாமி தெருவில் பகுதியினுடைய மக்களுக்கும் வேட்டி சேலைகளை வழங்கினார். மற்றும் வேலூர் பையோட காமி, கவர் காமி, கவர் ஸ்ரீபுரம் அப்படியே காமி, நீங்க சத்தியம்மா அவர்கள் போன் மூலியமாக வாழ்த்து தெரிவித்து நேரில் வருமாறு அழைப்பு விடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று அருண்சாமி அவர்கள் நேரிலே சென்று ஸ்ரீபுரம் சத்தியம்மா அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் வாங்கினார். தொடர்ந்து பல்வேறு ஆன்மீக பீடாபதிகள் போன் மூலியமாகவும் நேரிலே வாழ்த்து தெரிவித்தார்கள். இப்படி நல்ல உள்ளம் படித்த ஆன்மீக சேவை புரிந்து கொண்டு போலூர் மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களுக்கெல்லாம் சென்று, பல்வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் சென்று ஆன்மீக சேவை செய்து வரும் இவருடைய ஆன்மீக பணி என்றும் தொடர இவருடைய பிறந்த நன்னாளில் வாழ்த்துகிறோம். போலூர் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை ஆன்மீக சேனல் சார்பிலும், அதன் நிறுவனர் சவரன் கருணாநிதி என்கின்ற கருணாசாமி அவருடைய சார்பிலும், மற்றும் ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் உறுப்பினர் சார்பிலும் பல்லாண்டு வாழ்க, உன்னுடைய ஆன்மீக பணி தொடர, சமூக பணி தொடர வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். 5 மணி வரைக்கும் அவர் பேச சைலண்ட் சொல். போட்டா மேல தூக்கி எடுக்கணும். அதான் மூஞ்சி தெரியும். பேச வீடியோ எடு. ஏய் வீடியோ எடுன்ற வீடியோ தான் பேச ஆறு சொல்லு. போது அப்பா எடுத்துக்கலாம். தொடர்ந்து இருக்காங்க. ஒரு ஆடியோ பண்ணிக்குவார் சாமி. ஆறுபடை முருகன் அன்னதானம் மற்றும் திருப்பணி அறக்கட்டளை சார்பில் எங்களுடைய கமிட்டி சார்பில் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நல்ல மனசுக்கு எவ்வளோ பேர் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? 300 பேர். பேருங்க. சரிங்க, சரி. யாருமே செய்யாத போல பகுதியில் பெரிய மகாநகர் இந்த நேரத்தில் இவ்வளோ அருமையாக செய்கிறீங்களா? எப்படி உங்களுக்கு தோணுச்சு? சரிங்க. இது எத்தனை வருஷமா செய்கிறீங்க? 3 வருஷமா தான் துணி கொடுக்குறோம். ஆனால் உங்கள் ஊரில் எல்லாமே சொல்கிறாங்க பாரம்பரிய தான் அன்னதான குறைப்புன்றாங்க. நான் எத்தனை பேர் அன்னதான குறைப்புன்னு பார்த்துருந்தேன். ஆனால் நீங்கள் தான் நிறைய பேர் எல்லா மாதம் நிகழ்ச்சியெலாம் நடத்துறீங்களா? பௌர்ணமி நிகழ்ச்சி நடத்துறீங்களா? அன்றைக்கி அன்னதானம் பண்ணுறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி உங்களுடைய தெய்வத்தினுடைய அருளா? உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எது? உங்களுடைய குல தெய்வம் வேற இஷ்ட தெய்வம் வேற இல்லைங்களா? முருகர். அதான் வந்துட்டீங்களே. அப்புறம் நேற்று குணத்தூர் கோயில் கூட அன்னதானம் போடுறதா கேள்விப்பட்டேன். சவரன் கருணாநிதி சொல்லி அன்னதான வல்லரு. அவர் வந்து அன்பு சொன்ன போய் அன்னதானம் போட்டு. யாருக்காக போட்டீங்க? யார் பிறந்த நாளுக்காக போட்டீங்க? அது யார் வந்து கேட்டது? சரி, வாழ்த்துக்கள். நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ்க்கை வாழ்த்து ஆறுபட அன்னதானம். கிட்ட போயிடு. கடை பையன்
ஃபேன் போடுவா ஃபேன் போடு ஃபேன் போடு இருமா ஃபேன் போடு எடுப்பா டேய் வாடா அப்படிமா பாருங்க வாடா அப்படி வாடா நான் வரனா வாடா பாபா நம்முடைய கிராமத்து வரை தந்திருக்கின்ற அருள்சாமி அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இன்றைக்கு அங்கே ஒரு 500 பேருக்கு வேட்டி சேலை, 1000 பேருக்கு அன்னதானம் போட்டார். இன்றைக்கு நான் பாலாடி ஒரு 30 பேர் முதல் கட்டமாக வேற ஒரு குழுவினர் ஓவர் கண்டிப்பாக புத்தாவன் சொல்லி அவரை சுற்றி வாங்கி வந்துருக்கிறேன். கொஞ்சம் பேர் கொடுக்குறேன், மற்றவங்களாம் தப்பாக நினைக்கிறேன். மறுமையில் 2ஆம் முறை கொடுப்பாரு, அப்போ வாங்கி மறுபடியும் செய்கிறேன். அவருக்கு இந்த பிறந்தநாள் சார்பில் மொழிப்பத்தாய் ஐயா பெண் அறக்கட்டளை சார்பிலும் நம்முடைய அம்மன் சக்தி வாய்ந்த இந்த திருக்கோயில் சார்பிலும் கோயில் பூசாரி சார்பிலும் கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் இந்த செவ்வாய் பச்சாடி அணிவித்து அவர்களை வாழ்த்து சொல்லி எல்லாம் ஜோராக பாருங்க பாருங்க அப்படி இல்லைங்க சத்யா அப்படியா அப்படி இப்போது வெயிட் சொல்ல ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க பாருங்க ஊரை பெருமை சேர்க்கிறோம். சரியா பாருங்க வரலக்கா ஊருக்குள்ள ஆட்டக்குட்டு 30 அடியில் அட்டை குட்டியா அட்டை மேடம் அட்டை தான் நிற்காத அட்டை ரொம்ப பேசி இப்போ நான் அது சாமியார் குட்டு நாங்கள் தான் தரோம். எல்லாரும் கூப்பிட்டு பேசு இது இது ஐடியா 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 தம்பி ஐடியா நீ போய் வை விடு அட்டை யாரும் வரனா கொடுக்குறேன் ஏன் கூப்பிட்டுக்கிறப்போ அம்மாக்கா பொம்மைங்களா அட்டைக்குதா அட்டை தான் இல்லை அவ்வளோதான் முடிப்பா அட்டை இல்லை மட்டும் ஆட்டம் கவர் எடு காசு கவர் அதை ஓட்டி ஆமா இப்படி வந்து இருட்டோம் இப்படியா போட்டோ எடுக்கிறோம். சரி நீங்க இருங்க வாடா நீ சரி